பொள்ளாச்சி ஆலியார் பக்கத்துல ஒரு குட்டி த்ரில்லிங் அட்வென்ச்சரோட ஹிடன் ட்ரிக். ஆனா ரொம்ப கஷ்டமும் இல்லாம ஏன் வயசானவங்க கூட ஈஸியா த்ரில்லிங்கா ட்ரிக் பண்ற மாதிரி மலைக்கு மேல ஓடிட்டு இருக்கிற ஆறு, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஹில் டாப்ல மேஜிக்கலான லொகேஷன்ல இருக்கிற அழகான கோவில் அண்ட் பசங்களா இந்த பிளேஸ் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்லி கேங்கோட வைப் பண்ண எல்லா அம்சமும் இங்க இருக்கு. பேசி டைம் வேஸ்ட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். அண்ட் யூ வாட்சிங் அஸ்வின்ஸ் அட்வென்ச்சர். இந்த மலை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கிட்ட இருக்குது. ஒரு அருமையான லொக்கேஷன், அவ்வளோக்கா ஹிடன். இந்த மலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே தெரியுதுங்களா, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கு அந்த பக்கம்தான் கோவில் இருக்குது, ரொம்ப ஹிடனு. இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோ இந்த மவுண்டன் இதெல்லாம் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ நம்ம வண்டி பார்க்கிங்கில் விட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் வியூ இதான். ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது ஒரு வாட்டர் ஃபால்ஸ், பட் நான் வர்றப்போ அங்கே தண்ணி வரல. நான் விசிட் பண்ணுற நெக்ஸ்ட் வீக் அங்கே தண்ணி வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லிட்டா, நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே தான் ட்ரெக் பண்ண போகிறோம். ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருந்தா சாட்டர்டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. காஸ் சாட்டர்டேஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்பர் 2, நல்ல மிஸ்டி கிளைமேட் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 4, ரொம்ப இம்பார்ட்டன்ட், தீ பிடிக்கிற மாதிரி எந்த பொருளும் எடுத்துட்டு வராதீங்க. இப்போ வாங்க நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மலையோட ஸ்டார்டிங் மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். நான் வேறு செப்பல் போட்டு வந்தேன், வழுக்கிற மாதிரி செப்பல். ஸோ அது போட்டு போகிறக்கு வருங்காலிலேயே நடந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். நான் என்னோட ட்ரெக் ஸ்டார்ட் பண்றப்போ கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. ஃபாரஸ்ட் பார்க்கறக்கு டார்க் கிரீனா மூடியா இருந்துச்சு. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுத்தது. காலையில் மழை வந்திருக்கு, பாறையில் ஈரமாக இருக்குது, ஏறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்லிப் ஆகிக்குது. கொஞ்சம் பார்த்து வரணும். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஷூ போட்டு வரலாம். ஒருத்தங்க ஷூ போட்டு ஏறிக்கிட்டு இருந்தாங்க. நான் நீங்கள் என் சப்பலே வழுக்குன்னு சொல்லிட்டு வருங்காலுக்கு மாறிட்டேன். ஆனாலும் வழுக்குது, பார்த்து தான் ஏறணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு வியூ, அந்த சைட் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை போகும்போது விண்மில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தெரியுது. கோப்ரோவில் கண்டிப்பாக தெரியாது. இன்னும் போகிறேன்னு எவ்வளோ தூரம் வந்துட்டேனே தெரில. நான் வந்ததுலேருந்து 5 நிமிஷமாக தான் ஏறிக்கிட்டு இருப்பேன். அப்போலேருந்து வீடியோவாக தான் எடுக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. மேலே அருமையான வியூ இருக்குது. நான் அதுதான் எனக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு. ரீசெண்டாக அந்த ரீல் ஒன்று பார்த்தேன்னு சொன்னல, அதில் பார்க்கும் சூப்பராக இருந்துச்சு விஷுவல்ஸு. அப்போ முடிவு பண்ணிட்டேன், சரி கூடி சீக்கிரம் இங்கே போயே ஆகணும்னு. கீழேருந்து இப்படி ஏறி வந்திருக்கேன். அப்புறம் மேலே இப்படி போனால் பாதி வழியில ஒரு சம வியூல ஒரு பாறைய பார்த்தேன். நிறைய போட்டோஸ் அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தேன். அப்பதான் இந்த அண்ணாவை மீட் பண்ணேன். இவர் என்கிட்ட சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. அதாவது நவம்பர் ஜோதி டைம்ல இங்க மலையோட டாப்ல ஜோதி ஏத்துவாங்கன்னு சொன்னாரு. அங்க போற வழி இதை விட அட்வென்ச்சராகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த ஜோதிக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருக்காரு. சோ அப்ப போகும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோல இதை ஷேர் பண்றேன். ஸோ இந்த மலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி வந்துடுங்க. பொள்ளாச்சியிலேருந்து டுவர்ட்ஸ் ஆலியார், வால்பாறை அந்த ரூட் வழியாக வந்துட்டிங்கன்னா சுங்கம்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். சுங்கம் தாண்டி உடனே, ஐயோ இடம் பேர் மறந்துருச்சு,
அது இங்கே கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு வந்துன்னா கோபால்சாமி மலைன்னு சொல்லி லொக்கேஷன் போடுங்க. சுங்கம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். கோபால்சாமி அந்த மலைக்கு வந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இங்கே வந்துடலாம். இந்த இடம் வேற மாதிரி இருக்கு, சரியான வைப்பு. எவ்வளோ ஸோ இந்த மாதிரி நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்குது. நிறைய பேர் வயசானவங்களும் ஏறுறாங்க. இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயசானவர் ஏறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு மாடரேட் லெவலான ட்ரெக்கிங், ரொம்ப ஹார்டுன்னு இல்லை, மாடரேட் லெவலான ட்ரெக்கிங் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே செமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏறுற ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஏன்னா இங்கேருந்தே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து டயர்டு தெரியாது. நான் நின்று தான் போகிறேன். ஏன்னா நிற்காம ஏறி இருந்தால் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 75% கவர் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான், மேலேயே போயிடலாம். நிறைய பேர் வராங்க, லோக்கல் இருந்தால் நிறைய பேர் தெரியுது, அவ்வளோக்கா யாரும் இல்லை. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சாட்டர்டேஸ் மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. வேறு நாட்கள்லிங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸில் வருது. அப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் பொள்ளாச்சியிலேருந்து வருது. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். சூப்பராக இடம், கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு மான்சூன் கிளைமேட்டில் வந்தீங்கன்னா இது ஒரு வேறு லெவல் ஃபீலு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய பேக் சைட் பின்னாடி ஒரு மூவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதை ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கு. ஐயோ, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த மேலே ஒரு பாறை மேலே நடக்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னு கீழே சொன்னல, அங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே வியூ வந்து பின்னாடி இதுக்கு மாத்திரேன். இந்த பிஓவி பாருங்க, சூப்பராக இருக்கும். மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு வேற லெவல் ஃபீல் செமையாக இருந்துச்சு. ரீசெண்ட் ட்ரெக்கில் மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் அண்ட் பீஸ்ஃபுல் ட்ரெக்னா அது இந்த கோபால்சாமி ஹில் தான். சோலோவாக வந்ததே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா அதோட வைபே வேறு. ஸோ நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் என் கூட ட்ரெக்குக்கு வர இன்ட்ரெஸ்டடா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஹிடன் மவுண்டன் கண்டுபிடிச்சு ட்ரெக் ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் போடுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், லேட் ஆயிடுச்சு. கோவில் வந்துருச்சு, கோவிலில் போய் காட்டுறேன். ஃபைனலா நம்ம மலைகளுக்கு நடுவுல அவ்வளோ அழகான இடத்துல இருக்கிற கோபால்சாமி மலைக்கே வந்துட்டோம். கோவிலோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகா, செம பாசிட்டிவ் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோட பழைய வீடியோல வர்ற மாதிரி கோவில் உள்ள நான் வீடியோல காட்ட மாட்டேன். ஏன்னா அந்த ஃபீல் அண்ட் பவர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். பட் இது உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா சொல்லுங்க, ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ இது ஒரு சூப்பரான லொக்கேஷன், வேறு லெவலுக்கு இருக்குது. நான் வந்ததுலேயே இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே கோவில் அங்கே பூஜை நடக்குது. கோவில் பேர் கோபாலசாமி மலை சுங்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் வால்பாறை போகிற வழி, வால்பாறை மலை அந்த பக்கம். வால்பாறைக்கு முன்னாடி இந்த மலை இருக்குது, இதுக்கு பின்னாடி அப்படியே ஆலியார் டேம் இருக்குது. ரேண்டமாக கூகுள் மேப்பில் பார்த்தது தான், என்னடா அது மலைக்கு மேலே ஒரு கோவில் சிம்பிள் காட்டுதே அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து சர்ச் பண்ணி
அதுக்கப்புறம் சேவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரீல் ஒன்று வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன் இந்த பிளேஸ் வந்தே ஆகணும். நீங்களும் கட்டாயம் வாங்க. ஏன்னா நீங்கள் வால்பாறை ஆலியார் அந்த சைட் போகிறீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறது அவ்வளோக்கு யாருக்கும் தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தனியாக வந்தாலும் ஓகே தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் இன்னும் வேறு லெவலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாட்டை போட்டு, நல்லா பாட்டு போட்டு மீன்ஸ் ஒரு டெம்பிள் வைப் தான். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது இன்னும் ஒரு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது, லொக்கேஷன் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த இடம் விட்டு போகிறதுக்கு மனசே வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீ பேக் டு பேக் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 400 ஃபாலோவர்ஸ் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. எனக்கு இன்னும் 100 வந்துருச்சுன்னா 500, அதுவே ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா முன்னாடி கரெக்டாக பண்ணிட்டுருந்தேன், அப்புறம் 2 இயர்ஸ் விட்டுட்டேன். இப்போ வீக்லி 1 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். And this is your boy Ashwin signing off, and see you in other chasing videos, and see you in other chasing mountains video. Bye.